தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களுக்கு வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆன் ஹூம் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஐஇ ஆக்டில், தட் இஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 102 என்ன சொல்கிறதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ வரிசையாக அதை தொடர்ந்து தினமும் ஒரு செக்ஷன் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோ 101 செக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம 102 செக்ஷனை வந்து பார்க்க போகிறோம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில். இந்த முந்தின வீடியோலாம் நீங்கள் பார்க்கலைன்னா சிஆர்பி, தட் இஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் ஐஇ ஆக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த 102ல் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஸோ லாஸ்ட் வீடியோவில் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், யார் வந்து ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தில் துவக்க வைக்கிறாங்க, தட் இஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, இனிஷியேஷன் ஆஃப் ப்ரொசீடிங், இன்னொருத்தர் மேலே வந்து குற்றத்தை சுமத்துறாங்களோ அவங்க வந்து அதற்கான எவிடன்ஸை வந்து கொடுக்கணும். பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஒருவேளை அந்த ப்ரூஃப் இல்லைன்னா அதற்கான ஆதாரம் இல்லை, நிரூபணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எதிரியை வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் 101ல் சொல்லியிருந்தது. இப்போது யார் தலைமையில் இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இருக்குது, அதே மாதிரி அதற்கான ப்ராப்பரான பொசிஷன் வந்து யார் வந்து சமர்ப்பிக்கணும், எந்த சமயத்தில் அது வந்து இம்பார்ட்டன்ஸ், எப்போ வந்து அதை வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் 102ல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான வந்து பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஒரு சூட் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க கோர்ட்டில். ஒரு புதுசாக வந்து ஒரு சூட்டை வந்து கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரொசீடிங் இனிஷியேட் ஆகணும்னா அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் வந்து சமர்ப்பிக்கணும். நம்ம லாஸ்ட் 101ல் என்ன பார்த்துருந்தோமோ அதே மாதிரி அந்த கேஸை கொடுக்குற நபர் வந்து முதல்ல வந்து அவர் தான் வந்து அதுக்கான எவிடன்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ அதை வச்சு தான் அந்த கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன் பேரில் விசாரணை வந்து நடக்கிறது. ஸோ அது வந்து உரிமை வழக்கு, சிவில் ப்ரொசீடிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கிரிமினல் ப்ரொசீடிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் காமன் தான். இந்த 101 செக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமன், சிவிலுக்கும் சரி கிரிமினலுக்கும் சரி. இந்த பர்டிகுலர் செக்ஷனும் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு செக்ஷன் தான். யார் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதற்கான ப்ரூஃபை வந்து கண்டிப்பாக வந்து சமர்ப்பிக்கணும். அதே சமயத்தில் த பர்சன் ஹூ குட் ஃபாயில், தட் இஸ் வந்து ஒரு சாட்சி எதுவுமே இல்லை, அதாவது சரி வர கொடுக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கேஸ் வந்து தோற்று போயிடுவோம் அப்படின்னு தெரியும் போது, ஒருவேளை அந்த தோக்குறோம் அப்படின்னு தெரிகிற அந்த பர்டிகுலர் நபர் அதற்கான உரிமையுடையவர் அப்படின்னும் ஒரு விளக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வந்து இப்போ ஏ வந்து பி கிட்ட கேஸ் போடுறாரு, பி மேலே கேஸ் போடுறாரு. அப்போ ஏ வந்து தோத்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை யாருன்னா அது ஏஐ சார்ந்தது. ஸோ இதற்காக 2 விளக்கமும் வந்து இந்த 101 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய கேஸ் வந்து உரிமையல் வழக்கில், சிவில் கேஸ்லலாம் பார்த்திங்கனாலும் சரி, இல்லை கிரிமினல் வழக்கு 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேயும் நிறைய செக்கு அண்ட் தென் வந்து இந்த ப்ரோ நோட்டு இதை வச்சுலாம் மணி சூட் வந்து நிறைய நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பணம் வந்து கொடுத்துருப்பார், அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு ப்ரோ நோட்டை இஷ்யூ பண்ணியிருப்பார். அந்த ப்ரோ நோட்டில் அவர் இஷ்யூ பண்ண அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் அவர் சிக்னேச்சர் பண்ணி அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி நான் வந்து பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பாரு. பட் டியூரிங் சம்டைம் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கேட்கும்போது நான் அந்த மாதிரி வந்து நான் எதுவுமே வந்து கொடுக்கல, நான் அவங்கக்கிட்ட பணமே வாங்கலைன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறார். இப்போது இதை பேஸ் பண்ணி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது இப்போ ஏ வந்து இந்த எவிடன்ஸ், அவர் கையில் இருக்க எவிடன்ஸை வச்சு அந்த வழக்கை வந்து ஆரம்பிக்கிறார். இப்போது பி வந்து சொல்கிறார் அது வந்து என்னோட சிக்னேச்சரே இல்லை, இதற்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டே வந்து சமர்ப்பிக்கலை அப்படின்னு சொல்லும்போது, இப்போது அதில் இருக்க சிக்னேச்சரும் வந்து ஒன்று அதில் இருக்க சிக்னேச்சர் கரெக்டாக இருக்குது, அதை வந்து ஏ நிரூபிச்சிட்டாருன்னு சொன்னால் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் ஆன் ஏ, அதை வந்து சரிவர செஞ்சுன்னா பி வந்து குற்றவாளி ஆகிறார். இல்லை பி தரப்பில் அது வந்து அவர் கையெழுத்தே இல்லை, நான் வந்து அது கொடுக்கவே இல்லைன்னு சரிவர சாட்சி இருக்கும்போது அப்போ பி வந்து அந்த கேஸை வந்து ஜெயிக்கிறார். இல்லை 2 தரப்பினருமே அதை ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் கேஸுக்கு வந்து தட் இஸ் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் அந்த கேஸ் வந்து ரத்து செய்யப்படுகிறது. ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா,
ஏ வந்து ஒரு வழக்க வந்து தொடர்றாரு. அதற்கான ப்ரூஃபையும் சப்மிட் பண்றாரு. என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஒரு நபர் இருக்காரு. ஏன்ற நபர், பின்ற நபர் அவருடைய பிரதர். இப்போ அவருடைய தந்தை வந்து ஒரு வில்லு எழுதி வைக்கிறாரு. அந்த வில்லின் பேர்ல எல்லா சொத்துமே வந்து ஏக்கு தான் எழுதுறாரு. பட் அங்க இருக்க சொத்துல பாதி சொத்த ஏ அனுபவிச்சுட்டு இருக்காரு. மீதி சொத்துக்கள வந்து பி வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல அந்த வில்லு முழுக்க இவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணம் எதுவும் இவருக்கு இல்லாம, பி வந்து அந்த பொசிஷன்ல இருக்கிறாருன்றத ஒரே ஒரு டாக்குமெண்ட்ட வச்சு மட்டும் நீதிமன்றத்துல வழக்க தொடர்றாரு. ஸோ இப்போ இந்த வழக்கு நிலுவையில இருக்கும்போது, அந்த வில்லு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் எதுவுமே இந்த பெர்சன் யார் வழக்க தொடர்றாரோ அவர்கிட்ட இல்லாதபோது, அந்த வழக்குல அவருக்கு சரிவர சாட்சி இல்லாமல் அவர் வந்து தோத்துடுறார். ஸோ இந்த வழக்குல முக்கியமா தெரிஞ்சு வைக்க வேண்டியது என்னன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யாருக்கிட்ட அந்த ப்ரூஃப் வந்து சேரும், யார் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று சேரும்னு சொன்னா, யார் மேல ஒருத்தர் குற்றம் யார் குற்றத்த சொன்னாலும் சரி, அந்த குற்றத்தை யார் நிரூபிக்கணும்னாலும் சரி, சரிவர ஆதாரங்கள் அந்த பெர்சனுக்கு யாரு தோத்துருவாங்க, அவங்க சைடு அந்த ஆதாரத்த சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷனா இருக்கு. அப்படி சமர்ப்பிக்க முடியாத சமயத்துல அந்த வழக்குல அவங்க தோத்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 102ல இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருக்க விஷயம். ஸோ மெய்ப்பிக்கும் அந்த அதாவது அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அத வந்து மெய்ப்பிக்கணும். அந்த ஃபேக்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த பர்ட்டிகுலர் நிகழ்வ வந்து மெய்ப்பிக்க தவறும்போது, அந்த நபர் வந்து அந்த கேஸ்ல தோத்துடுறாங்க. ஸோ அதற்கான எவிடன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும்ன்றது தான் ஆன் ஹூம் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் லைஸ். ஸோ செக்ஷன் 102 சொல்ற தகவல். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற எந்த டீடைல் வேணாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்றேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.